ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து டெலிகிராமில் மணி மேக் பண்ணுற எப்படின்னு பார்ப்போம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஆட்கள் வந்து இந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணுங்கள். இன் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிரியேஷன் ஒரு கண்டென்ட் கிரியேஷன் தான் பண்ணுவீங்க. பட் அதை வச்சு மணி மேக் பண்ணக்கூடிய நிறைய வழிகளை வந்து அஹ், இந்த போட்டி நிறுவனங்கள், அதாவது சோஷியல் மீடியா நிறுவனங்கள் இது பண்ணுது. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த நிறுவனங்கள் டெலிகிராம் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா ரஷ்யன் கம்பெனி தான். அஹ் அதே மாதிரி இவர் வந்து இந்த இதில் ஓனர் வந்து வீக்கெண்டு ஒரு அக்கௌண்ட், அதுவும் ஒரு சோஷியல் மீடியா தான், அதுவும் ரஷ்யாவில் ஒர்க் ஆகிற அந்த அக்கௌண்ட் ரன் பண்ண நம்மளோட கிளாஸ் ஒர்க் பண்ணுறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அதில் ரிலேட்டடான ஒர்க் பண்ணுவோம். இதில் கிட்டத்தட்ட இந்த ஓனரை நம்ம அரெஸ்ட் பண்ணாங்க சில ரீசனுக்காக. ஸோ நீங்கள் இந்த ஸ்கீம், நான் ஸ்கீம் என்னென்னு சொல்கிறேன், இதில் நீங்கள் எப்படி ரன் ஆகணுங்கிறத சொல்கிறேன். நீங்கள் இப்போ கரண்ட்லி நீங்கள் சில வீடியோஸ்கள் அதே மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று உங்களுக்கு வரும். ஓகே, நீங்கள் ஓவரால் எல்லா இடத்தையும் பார்த்தாலும் சரியா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ நீங்களும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறீங்கன்னா அது அது என்னன்னு சொன்னால் சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஃபேஸ்புக்கு மற்ற வாட்ஸ்அப், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இது பண்ணுறத விட இதில் ஈஸி. அது தெரியும் என்ன, அதில் ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் இது பண்ணலாம். பட் இதில் வந்து 2,00,000 பேரே நீங்கள் சேனலில் ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வாட்ஸ்அப்பும் சேனல் கொண்டு வந்துட்டாங்க. நான் அந்த விஷயத்துக்கு வரணும், அந்த கன்செப்ட்டுக்கு ரைட். இப்போ என்னென்னா டெலிகிராமில் அவர் அரெஸ்ட் பண்ண காரணம் என்னன்னு சொன்னால் இதில் வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து சரியான குறைவு. இப்போ இப்போ கிட்டத்தட்ட நான் 2-3 பேர் இதை பார்த்தேன். அந்த அவங்களோட அக்கௌண்ட் பிளாக் ஆகிருக்குது. அதாவது ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னு இருந்தால் அது வந்து சோஷியலாக நிறைய பொறுப்புகளை கொண்டிருக்கணும். ஓகே, அந்த பொறுப்பில் நிறைய பொறுப்பில் இருந்து இவங்க வந்து பின்வாங்கின சைல்டு அபியூஸ் போன் ரிலேட்டடானது இப்படியான விஷயங்களை இது பண்ண. அதே மாதிரி நான் இந்த கன்செப்ட் உங்களுக்கு சொல்ல போகல, நீங்கள் கூட இந்த யாருமே இப்படி ஒன்றும் ட்ரை பண்ணப்படாது. இன்னொரு ஆள்ற கிரியேஷன் எடுத்து போடுறது, பாட்டு எடுத்து போடுறது, படத்தை எடுத்து போடுறது, டிவி சீரியஸ் எடுத்து போடுறது, இப்படி இல்லாமல் நீங்கள் உங்களோட ஓன் கிரியேஷனை நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணலாம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு உதாரண ஒரு கிளாஸஸ் செய்கிறீங்க, அந்த கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரையும் இந்த சேனலுக்கு கொண்டு வந்து அந்த சேனல் மூலமாக அவங்கள மோனிடைஸ் பண்ணலாம். இப்போ என்ன கன்செப்ட்னா அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் இது பண்ண போகிறோம். எப்படி கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்மளோட யூடியூப்லேயோ வெப்சைட்டில் நம்ம ஷோ பண்ணுறோமோ அதே மாதிரி டெலிகிராம் சேனல்லையும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரப்போகுது. ஓகே, அது சம்மந்தமாக தான் நம்ம பேச போகிறோம். அது என்னென்னு பார்ப்போம். இதுக்கு வந்து சில க்ரைட்டீரியா இருக்குது. எப்படி யூடியூபுக்கு 1000 வாட்ச் ஹவர்ஸ், அதே மாதிரி 4000 வாட்ச் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இந்த கன்செப்ட் வந்து வாட்ஸ்அப்புக்கும் வரப்போகுது. அதனால தான் வாட்ஸ்அப் என்ன செய்யறாங்கன்னா வாட்ஸ்அப் சேனல்ன்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுறாக்கள் அவங்கெல்லாம் வந்து கட்டாயம் சேனலை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் டெலிகிராம்லேயே ஒரு சேனல் ரன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லேயே ஒரு சேனல் ரன் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து இது பண்ணிகிட்டே வாங்க. சில ஆட்கள் நான் பார்க்குறேன் இந்த ஃப்ரீயாக வர டீல்ஸ், அதே மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் வந்து அலி எக்ஸ்பிரஸில் குறைவாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து என்ன செய்வாங்கன்னு ஒரு சொன்னால் அவங்களோட சேனலில் சும்மா போஸ்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஒரு மொபைலை வச்சு நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். போஸ்ட் பண்ணிட்டு வரும்போது அந்த என்ன மெம்பர்ஸ் வந்து கூடுவாங்க. அந்த மெம்பர்ஸ் வந்து வருவாங்க. அந்த மெம்பர்ஸ் அவங்க என்ன செய்வாங்கன்னா இதில் மோனிடைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படியான சில நல்ல கிரியேஷன், நல்ல தாட் ப்ராசஸை நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுக்கும் இது பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ணுறதுனா நீங்கள் சில விஷயங்களை பெய்ட் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணிவிட்டு எடுக்கலாம். ஃபேஸ்புக் அதுகளில் சோஷியல் மீடியாஸ்களில் பே பண்ணி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மக்கள் எடுக்கலாமா, அந்த ஆப்ஷனும் இருக்குது. அதே போல் நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ரன் பண்ணுறோம். இதுலேயும் வந்து இந்த இப்படியான ஒரு நீங்கள் ஒரு க்ரைட்டீரியா இருக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் யார் வேணாலும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள், சில வெப்சைட்டுகள் தெரிஞ்சிருக்கு, சில இதுகள் இது பண்ணியிருக்கு. நம்ம என்ன நம்மளோட மெயின் என்னன்னு சொன்னால் ட்ரஸ்ட்டு. இப்போ நம்ம வீடியோ போடுறதுனாலும் சில வீடியோஸுக்கு சில ஆட்கள் பேட்டா கமெண்ட் பண்ணுவாங்க, அப்படி இது பண்ணுவாங்க, இப்படி இது பண்ணுவாங்க, என்னமோலாம் பண்ணுவாங்க. இது என்ன விஷயம்னா எந்த கான்செப்ட் என்னென்னா ஆன்லைனில் ரியலாக எப்படி மணி மேக் பண்ணுதுங்கிறத நம்ம கொண்டு சேர்க்கணும். காரணம் என்னென்னா என்னை ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ஆள் தான், ஒரு கேர்ள் தான், சும்மா ஸ்கேம் ஆகிருக்கா. ஒரு 20-25 லட்சம்னு சும்மா ஸ்கேம் பண்ணிட்டு சும்மா இருக்கிறேன். நாங்கள் ஆன்லைனில் சும்மா இருக்கிறோம், மாதம் மாதம் காசு தருவோம் அப்படின்னு சொல்கிற ஸ்கீமில் அப்படியெல்லாம் ஆன்லைனில் இல்லை.
இப்படித்தான் இருக்கு. அது உங்களுக்கு ஏழுமோ இயலாதோ, உங்களுக்கு லேசோ கஷ்டமோ, ரியலா ஆன்லைன் மணி மேக்கிங் இதுதான்ங்கிறத தான் நம்ம இங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வியூல தான் நீங்களும் இத பார்க்கணும். நீங்களும் இந்த வீடியோஸ வாட்ச் பண்றதால எனக்கு வந்து எந்த ஒரு ஏர்னிங்ஸும் இல்ல. ஓகே. இந்த ஒரு ப்ரமோஷனுக்காக நான் இத யூஸ் பண்றேன். இது உங்களுக்கு என்னன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும். இப்போ உங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் ஆன்லைன் மணி மேக்கிங்ல ஒரு ஐடியா ஒண்ணு கேட்காங்கன்னு மட்டும் சொன்னா, அந்த ஐடியாவ வந்து நீங்க சரியா இது பண்ணணும். உங்களுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதால இது பண்ணக்கூடாது. நீங்க நீங்க இது வொர்க் பண்ணலாட்டியும் பரவால்ல, இவங்களோட கிளாஸ்ல சேரலாட்டியும் பரவால்ல, இவங்களோட வீடியோ ஃபாலோ பண்ணலாட்டியும் பரவால்ல. நீங்க உண்மையான மணி மேக்கிங் வந்து இது இல்ல. உண்மையான மணி மேக்கிங் ஸ்கீம் வந்து அ நீங்க சும்மா இருந்துட்டு மணி மேக் பண்ற இல்ல. இதுதான் உண்மையான மணி மேக்கிங் ஸ்கில். அது உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் நீங்க அதத்தான் ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவ நீங்க குடுக்கணும். ஓகே. அப்படியான ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம ஷேர் பண்றோமா, அத நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும். ஸோ எதுவும் டவுட் இருக்கா நீங்க தாராளமா கமெண்ட்ல TikTokல கேளுங்க. அதுல வீடியோ ரிப்ளை இருக்கிறதால நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள தெளிவா உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே. எந்த அறிவுக்குட்பட்டு. இப்ப அதே மாரி நான் சொல்றேன்னா, அந்த துறையில நான் முழுமையான ஒரு எக்ஸ்பர்ட் ஒண்ணும் இல்ல. நானும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா இந்த பர்ட்டிகுலர் துறையில வந்து நான் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேல நல்ல பேசிக்ல இருந்து நான் வந்து இத லேர்ன் பண்ணிட்டு வந்தேன் நான். நிறைய ஸ்கேம்கள சந்திச்சு, நிறைய விஷயங்கள ஃபேஸ் பண்ணி தான் நான் இது பண்ணது. ஒரு 4 இயர்ஸா தான் நம்ம கிளாஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ 15 வருஷம், 16 வருஷமா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷம் அதிலேருந்து எக்ஸ்பீரியன் ஆனதுக்கு பிறகு தான் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற ஒரு இதே வந்துச்சுன்னு சொன்னா, அதில நிறைய நாங்க இது பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கிறோம். அதத்தான் நம்ம உங்களோட ஷேர் பண்றோம். ஸோ அது இல்லாம நீங்க நிறைய பேருக்கு வந்து என்ன விட நிறைய நாலேட்ஜ்கள் இருக்கும். ஓகே. அதையும் நீங்க என்ன செய்யலாம், ஏதோ ஒரு வகையில நீங்களும் மோனிடைஸ் பண்ணிட்டு மணி ஏர்ன் பண்ணலாம். நீங்களும் இது பண்ணிட்டு உங்களோட நாலேட்ஜ் அத நீங்க எந்த ஒரு வகையிலயும் நீங்க மோனிடைஸ் பண்ணலாம். ஓகே. அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் என்னன்னா வியூவர்ஸ் நீங்க வந்து இத உண்மையான மணி மேக்கிங் என்னங்கிற விஷயத்த விளங்கிட்டு, நீங்களும் உங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஓகே. சும்மா ஒருத்தனுக்கு குடுக்காம இப்படியான விஷயங்கள்ல இது பண்ணுங்க. ஓகே. ரைட். ஸோ இந்த கிளாஸஸ் நாங்க ரன் பண்றோம். இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இத அப்டேட்டும் பண்ணுவோம். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஏர்ன் பண்றாங்க. நல்ல அவங்களோட வொர்க் ஏத்த மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, ₹1000 எல்லாம் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அப்ப நீங்க ஒரு மணி மேக்கிங் ஒரு செயல்ல போக்குல, நீங்க ஒரு $5 $4 வந்தாலுமே உங்களுக்கு அந்த மணி அவங்க வித்ட்ரா பண்ணி உங்களுக்கு தார மாரி வெப்சைட்ல நீங்க என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணி வொர்க் பண்ணணுமா, இல்லன்னு சொன்னா அது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிரும். அ எங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஓவர் 100 மில்லியனுக்கு மேல ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கமிங் February 5 இயர்ஸ் ஆகப்போகுது. 1300 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் உங்களுடைய ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். குயிக்கா யாரையும் ரீச் ஆக்க மாட்டோம். குயிக்கா யாரும் ரீச் ஆகவும் இயலாது. லேர்னிங் ஒரு இடத்துல இருக்கு. நீங்க ஆக்டிவ் இன்கமை எங்க தேடி படிச்சாலும் நீங்க இங்க தான் வந்து சேரணும். அதே மாதிரி மந்த்லி ஆஃபர்ஸ் போடுவோம். அதே மாதிரி ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தான் இருக்கும். இதில வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதில வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுமா. அது கண்டெக்ட் லிங்க் இருக்கும். இதில நிறைய ப்ரூஃப்ஸ்கள், நிறைய விஷயங்கள் இதில நாங்க ஷேர் பண்ணுவோம். யூஸ்ஃபுல்லானது. அதையும் நீங்க டிக்டாக்ல இந்த எக்ஸஸை டிக்டாக்ல பயோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜாயின் டெலிகிராம் சேனல்னு சொல்லி ஒரு லிங்க் தந்திருப்போம். ஸோ அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க அந்த குரூப்ல எக்ஸஸ் எடுக்கலாம். அதே மாதிரி இதில் வாட்ஸ்அப் கனெக்ட் அனுப்பி எனக்கு மெசேஜ் பண்ணுறதை விட நீங்கள் கால் பண்ணுறதை விட மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி இதில் நிறைய வீடியோஸ்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது ஷேர் பண்ணிருக்கிறோம். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. எதுவும்னா கமெண்ட்ல கேட்டுக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் கூகுளில் வந்து வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்கன்னு சொன்னால் எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், த்ரெட்ஸ், ஃபேஸ்புக், குவாரா, அதே போல் டெய்லி மோஷன், எக்ஸ் இப்படி எல்லாமே வந்துடும். இதில் ஒன்றில் நீங்கள் கனெக்ட் ஆகி இருந்து கொள்ளலாம். அதே போல் நீங்கள் இதில் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேவே உங்களுக்கு எங்களோட ப்ரூஃப்ஸ்கள் ஷோ ஆகும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே போல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நாங்கள் ஷேர் பண்ணுற வீடியோஸ் இங்கேயும் ஷோ ஆகும். இதுலேயும் நீங்கள் ஒன்றில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். உங்களை நாங்கள் என்னென்னா ஒரு மானிட்டரிங் கீழே வச்சு கைட் பண்ண போகிறோம். அவ்வளவுதான். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் யூடியூப்ல வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் ஏஐ டூல்ஸ் அதே மாதிரி நம்மளோட பாடநிலை எவ்வாறான வேலைகள் காணப்படும், அதை ஆன்லைனில் மணி மேக் பண்ணக்கூடிய வேஸ்கள் வந்து லிஸ்டர்ஸ் இருக்கும். இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஷேர் பண்ணுவோம். அதில் நீங்கள் உங்களுக்கு எது இதோ அதே மாதிரி இப்போ நாலேட்ஜ் ஒன்று கெயின் பண்ணுற மாதிரி அதில் வந்து உங்களுக்கு கட்டாயம் தேடல் இருக்கணுமா, எங்களை நம்பி இருக்கிறதுல நீங்கள் தேடல் இருக்கணும். அதை இது பண்ணி கொள்ளுங்க. ஓகே. ரைட். கூகுள் அட்சென்ஸில் கான்செப்டை பார்ப்போம். இவங்க வந்து அவங்களுக்கு வார ரெவென்யூ இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு ப்ளொக்கர் ஒன்று இருக்குன்னா அந்த ப்ளொக்கரில் வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக கூகுள் அட்சென்ஸ் மூலமாக மோனிடைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களோட விசிட்டர்ஸை இவங்க அவங்களோட ஏர்னிங்ஸ்லேருந்து அவங்க அட்வர்டைசர்கிட்ட வாங்குவான ஏர்னிங்ஸ் அந்த ஏர்னிங்ஸ்லேருந்து ஒரு 68% 80% உங்களுக்கு தருவாங்க. இப்போ ₹100
உங்களுக்கு ரூ. 80 அல்லது ரூ. 68 உங்களுக்கு தருவாங்க. மிச்சத்த அவங்க எடுப்பாங்க. ஸோ அதில சில கன்டென்ட் நீங்க இங்க பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னா, சிலது 65% வரும். சிலது வந்து 35% வரும். அத அவங்க சொல்றாங்க. இதான் இதில கான்செப்ட். எந்த ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பிளாட்ஃபார்ம்னாலும் அத நீங்க இன்ஃபோலிங்க்ஸா இருந்தாலும் சரிதான், நல்லது விக்லிக் இருந்தாலும் சரிதான், எதுவா இருந்தாலும் சரிதான். அவங்க ஒரு பெர்சன்டேஜ வந்து உங்களுக்கு தருவாங்க. மத்த பெர்சன்டேஜ அவங்க எடுப்பாங்க. ஓகே ரைட். அதே போல தான் நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, டெலிகிராம்ல வந்து அ நம்ம ஒரு மெம்பர்ஸ் வச்சிருந்தோம்னா, அதுல வந்து 50% ஆஃப் ரெவென்யூ உங்களுக்கு தரப்போறாங்க. அவங்களுக்கு வர ரெவென்யூ. இத பார்ப்போம். டுடே வி ஆர் இன்ட்ரோடியூசிங் ஒன் ஆஃப் த மோஸ்ட் reward system in the history of social media. Telegram channel owners can now receive channel owner 50% of the revenue from ads display in their channel. அதாவது இதை வந்து நீங்க அவன் 80% 60% ஈவன் 50%ன்னா இப்போ நம்ம அப்படி யோசிக்க தேவையில்ல. ஆல்ரெடி நம்ம கண்டென்ட் அங்கே ஒன்று இருக்குதானே, அதே மாதிரி நீங்கள் இதுலேயும் ஒரு கண்டென்ட் ஒன்று போடுங்க. அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ அந்த கண்டென்ட்டை நீங்கள் நீங்கள் வித்தியாசமான நான் ஒரு சேனல் ஒன்று பார்க்குறேன். அந்த சேனலில் என்னன்னு ஒரு சொன்னா, உண்மையா நடந்த சில ஹிஸ்ட்ரிஸ் எடுத்து மிஸ்டீரியஸ் அப்படியான இது ஒண்ண ஒரு இதா வீடியோவா போடுறாரு. வீடியோவா போட்டுட்டு அவரு யூடியூப் சேனல்ல என்ன சொல்றாருன்னா, இதுல நடந்த இந்த கேஸ்ல நடந்த சில சில ப்ரூஃப்ஸுகள், சில ஃபோட்டோஸுகள் வந்து எங்களுக்கு இதில ஷேர் பண்ணல. அதுக்கு நாங்க டெலிகிராம் சேனல்ல இது பண்ணிக்க, அங்க போய் ஜாயின் பண்ணுங்கன்னு. ஸோ அங்க வந்து அவர் அத ஷேர் பண்றாரு. அப்ப அவருக்கு வந்து அங்கேயும் ஏர்னிங்ஸ் வந்து, இங்கேயும் ஏர்னிங்ஸ். பாருங்க அவர் அந்த தோட்ட. இப்ப இப்படி நீங்களும் சில விஷயங்கள இது பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஏர்னிங்கே இது பண்ணு. ஏர்னிங் வந்து சும்மா வராது. Right. Rewards for creation. Telegram users generate over 1 trillion views in the channel every month. Starting today, owners of public channel again with at least 1000 subscribers உங்கள்கிட்ட இருந்தா நீங்க 50% ஆஃப் ரெவென்யூவை இது பண்ணலாம். அந்த ரெவென்யூ உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு சொன்னா, உங்களுக்கு வந்து டெலிகிராம்க்குன்னே ஒரு இதொன்று வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த டோக்கன் மூலமா கிடைக்கும். அதை நீங்க வித்ட்ரா பண்ணி எடுக்கலாமா? அதை நம்ம டொன்னுன்னு சொல்லுவோம். டொன் காயின்னு சொல்றாங்க. அதாவது டெலிகிராம் காயின்ஸை அவன் டொன் காயின்ஸ்ன்னு அவன் ஒரு இதில் உருவாக்கி வச்சிருக்கிறான். ஸோ சேனல் ஓனர்ஸ் கேன் வித்ட்ரா தேர் ரிவார்ட் வித் நோ ஃபீஸ் ஓ ரீஇன்வெஸ்ட் தெம் இன்டு டெலிகிராம் ஆட்ஸ் யூசர் நேம் அண்ட் ப்ரீமியம் கிவ்அவேஸ். ஓகே. நீங்க அத வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். எந்த ஒரு ஃபீஸுமும் இல்லாம நீங்க வித்ட்ரா பண்ணி எடுக்கலாமா? இதுக்கு அவன் எப்படி சொல்றான்னா, கோ டூ சேனல் செட்டிங் போயிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போயிட்டு மோனிடைசேஷன்னு ஒரு ஆப்ஷன் வருமா, அதை கொடுத்து நீங்கள் மோனிடைஸ் பண்ணால் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த சேனல் எடுத்தீங்கன்னா, இந்த சேனலில் வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பூஸ்ட்ன்னு இருக்கு. அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு மோனிடைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஓகே, நம்ம இது பண்ணலை. பட் அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குமா, மோனிடைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். அதை இங்கே இது பண்ணியிருக்கிறான். அதே மாதிரி இதை அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன உடனே நீங்கள் வந்து இதை போயிட்டு யூடியூபில் அங்கே போயிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு இது பண்ணணும். அதாவது டு மேக் திஸ் பாசிபிள் introducing new type of ads which is can user purchase with டொன் காயின் கிரிப்டோ கரன்சி. இவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணலாம் உங்களோட பிஸ்னஸை இன்னொரு சொல்கிறாங்க. வி சூஸ் த டொன் பிளாக் செயின் டு லோ ஃபீஸ் ஹை டிரான்சாக்ஷன் ஸ்பீட். அவங்க ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்காக இன்னொரு சொல்கிறாங்க. ஸோ இதில் அவங்க இது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களுக்கா அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறாங்களுக்கு. ஸோ இது சொல்கிறாங்க, இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் என்னென்னு ஒரு சொன்னால், நீங்கள் ஓனர்ஸாக இருந்தால் நீங்கள் ஓனர்ஸ் ஜஸ்ட் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் நீங்கள் மோனிடைஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, அது எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் இல்லை. ஒரே ஒரு க்ரைட்டீரியா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இருக்கணும். ஒருவேளை ஃப்யூச்சரில் இது வந்து மாறலாம். அதை இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு ஆப்ஷன், அது எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. பட் நீங்கள் இது பண்ணலாம். அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது இவங்கட. அதுலேயும் இவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ இந்த க்ரைட்டீரியாவுக்குள்ள உங்களுக்கு தெரியும்னா இதையும் நீங்கள் உங்களோட இதை நீங்கள் மோனிடைஸ் பண்ணிக்கொள்ளலாம். சில இதுகள் சேல் ஆகும்போது உங்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதில் வந்து இதில் அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, அதுக்கு போயிட்டு நீங்கள் இதில் இருக்கிற இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் இது பண்ணலாம். இதை நீங்கள் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேயாச்சும் ஷேர் பண்ணிங்கன்னா, அதை யாராச்சும் பை பண்ணுவாங்கன்னு ஒரு சொன்னால் நீங்கள் அதிலேருந்து கமிஷன் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு இதில் பணியை வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குமா பாருங்கள். ஸோ நமக்கு எனேபிள் இல்லையோ,
டெலிகிராம் பிஸ்னஸ், டெலிகிராம் பிரீமியம். இதுலயும் உங்களுக்கு என்னன்னா அஃபிலியேட் ப்ரோகிராம் இருக்கு. அதுல இருக்கிற ப்ரோகிராம்ல நீங்க போயிட்டு அத எக்சஸ் பண்ணி கொள்ளலாம்னு சொல்றாங்க. இது பாருங்க. ஓகே. ஸோ இதை நீங்க கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு இது பண்ணுங்க. நான் இத லிங்க்க வேணா இதுல YouTubeல போடுறேன். அப்படி இல்லன்னா நீங்க Googleல போயிட்டு நீங்க ஆ டெலிகிராம் இது மோனிடைசேஷன் சொல்லி இது பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த பேஜ் வரும். டீட்டெயில்ஸ இதுல ரெஃபர் பண்ணுங்க. பட் வந்து நீங்க எப்படி மோனிடைஸ் பண்ணணும்னா, மோனிடைசேஷன் எனேபிள் பண்ணணும்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட இருந்துச்சுன்னு சொன்னா, இதுல போயிட்டு நீங்க இத கிளிக் பண்ணிட்டு ஓகே. இதில இந்த 3 ரோ மார்க்க கிளிக் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பூஸ்ட்டுக்கு பக்கத்தில மோனிடைசேஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, அத குடுத்தீங்கன்னா சரி. ஓகே. அதே மாரி நீங்க இந்த WhatsAppக்கும் இப்படி ஒரு விசிட்டர்ஸ தயவுசெய்து கொண்டு வாங்க. ஏன்னா அதுக்கும் வந்து ரெவென்யூ இந்த இயர் 2025ல வந்து அவங்க அதுக்கும் கொண்டு வந்துருவாங்க. நிறைய பேர் இப்ப ஆட்கள சேர்த்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி நீங்களும் இது பண்ணி ஆட்கள சேர்த்தெடுங்க. உங்களோட கிரியேஷன் உங்களோட இத பொறுத்து ஆட்கள கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஓகே. கட்டாயம் இந்த ஆன்லைன்ல இப்படியான ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம் ஒண்ண உருவாக்கணும் அப்படிங்கிறவங்க கட்டாயம் இது பண்ணுங்க. இது என்னன்னா, நீங்க உருவாக்கி விட்டீங்கன்னா, அது தானா வந்து ரன் ஆகும். நீங்க எவ்ரி டைம் நீங்க வொர்க் பண்ணா தான் இது வரும்னு இல்ல. இப்ப நீங்க எங்களுடைய ஸ்கீம்ல இங்கேலாம் வந்து நீங்க வொர்க் பண்ணா தான் மணி. நீங்க சும்மா இருந்தாலும் இங்க மணி இது பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு ஸ்கீம் தான் எம்முடையது. இது ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமா, அது பேசிவ் இன்கம் ஸ்கீம். ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள், நீங்க இதில் இருக்கிற வாட்ஸ்அப் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். இதுவும் வந்து நாங்க ரிச் ஆக்குற எல்லாமே தயவு செய்து சரியான கான்செப்ட்ட புரிஞ்சு கொண்டு ஒரு மணி மேக்கிங் சோர்ஸ் ஒண்ணும் உருவாக்கி தரும். அத வச்சு நீங்க ஆன்லைன்ல இருந்து கன்டினியூஸா ஒரு மணி வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு இருக்கலாம். நான் ப்ரூஃப் போடுவேன் பாருங்க. 14வது, 15வது, 8வது, 1வது வித்ட்ரா ஒண்ணு ஸ்டூடண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒண்ணும் உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாரி சில அப்டேட்ஸ்களும் நான் ஃபியூச்சர்ல கொண்டு வருவோம். சில ஃப்ரீலான்ஸ் ரிமோட் வெப்சைட்டையும் நம்முடைய கிளாஸ்ல ஆட் பண்ற மாரி. ஓகே. ஓகே. தேங்க் யூ. 7 மாணாக்கர் எல்லாரும் ட்ரை